அனைவருக்கும் வணக்கம். ஆயில் அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஃபேட் ஆயிரும். நொறுக்கு தீனி சாப்பிடாதீங்க, ஃபேட் ஆயிரும். உடம்புல கொழுப்பு கட்டிக்கும், உடம்புல கொழுப்பு சேர்ந்துடும் அப்படின்ட்டு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அறிவாளிகள்லாம் சொல்கிறாங்க, அறிவியல் சொல்லுது. நமக்கு ஒரு சந்தேகம் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சந்தேகத்தில் தான் இந்த வீடியோவை நம்ம கேட்குறோம். சோயா எண்ணெய் இருக்குது, சூரியகாந்தி எண்ணெய் இருக்குது, இப்படி பல வகை தாவர எண்ணெய்கள் போக பசு நெய் இது போன்ற ஆயில் விஷயங்களும் இருக்குது. இவையெல்லாம் அதிகமாக சேர்த்தா நம்ம உடம்புல கொழுப்பு சேர்ந்துக்கும், உடம்பு ஃபேட் ஆயிருன்ட்டு மருத்துவ அறிவியல் சொல்லுது. நம்ம உட்காந்து குத்த வச்சு உட்காந்து யோசிப்போம்ல, என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் மனுஷன் இப்படி எண்ணெய் எடுத்து சாப்பிடாமல் இருந்தப்போ உடம்புல கொழுப்பே இருந்திருக்காதா அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது தான் ஒரு கண்ணெதிர இருக்கிற சில விஷயங்கள் தெரியுது. இப்போ வேர்க்கடலை இருக்குது. அந்த வேர்க்கடலையை ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற அந்த கடலையை நம்ம எடுத்துக்கிட்டு அதனுடைய சக்கைகளான தோல், அந்த செடி காஞ்சி போன செடி இதைகளை ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இலையில் கொழுப்பு சத்து இருக்குமா அப்படின்னா இருக்கும் போல் இருக்குது. அப்படித்தானே இவனுக்கு அறிவியல் சொல்லுது. இந்த கசாப்பு கடையில் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் அறுத்து தொங்க விட்டுருப்பாங்க. அதில் சுத்து கொழுப்பு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொழுப்பு, உடம்பு முழுக்க ஆட்டுக்கு கொழுப்பு. இதெல்லாம் எந்த டீ கடையில் போய் பல நாள் பட்ட வடையை சாப்பிட்டு கொழுப்பு கட்டுச்சுன்னு தெரியல. அதே போல் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் இதெல்லாம் ஆடு மாடுக்கு சாப்பிட்டு தான் இந்த கொழுப்பெல்லாம் இவ்வளோ தூரம் கட்டியிருக்குது அப்படின்னு பார்த்தா அது வெறும் புல்லைத்தான் திங்குது. அதுபோக கடலையினுடைய தோல், எண்ணெய் பசி இல்லாத புரதச்சத்து, இந்த நார் சத்து மிகுந்த புல் பூடுகளை தான் ஆடு மாடுகள் இரண்டுமே சாப்பிடுது. ஆனால் இரண்டுக்குமே பார்த்தா கொழுப்பு கிலோ கணக்கில் உடம்புக்குள்ளே கட்டி இருக்குது. இந்த கொழுப்பு எங்கேருந்து வந்தது? காற்றுலேருந்து வந்திருக்குமோ? மாடு வளர்க்கும் போதாவது பருத்தி கொட்டை, புண்ணாக்குன்னு ஓட்டு கொஞ்சமாவது ஆயில் கண்டென்ட் உள்ள பொருள்களை கொடுக்குறாங்க. அது மூலமாக மாட்டுக்கு கொழுப்பு கட்டுதுன்னு சொல்லலாம். ஆட்டுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க? வெறும் புல், இந்த செடி கொடிகள் இதைத்தான் அது சாப்பிடுது, இலைகளை சாப்பிடுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி இவ்வளவு கொழுப்பு இதனுடைய உடம்புல சேரும்? அப்படிங்கும்போது சாப்பிட்ற பொருளுக்கும் கொழுப்பு கட்டுறதுக்கு சம்மந்தம் இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்போ மனிதர்களை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி மனிதனை குழப்பி அதுக்கு ஒரு சாராரை பிழைப்புக்காக ஏற்பாடு செய்து இயற்கை வழங்கி இருக்குதுன்ட்டு நமக்கு தோணுது. என்னுடைய கேள்விகள் தான். ஆடு மாடுகளை வளர்த்துறோம், அது ஆயிலே சாப்பிட்றதில்ல, அதுக்கு எங்கேருந்து கொழுப்பு வந்தது தான் என்னுடைய கேள்வி. அதனால் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்டில் தெரிவிக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.